விண்ணையை படைத்து மண்ணையை படைத்து மனிதனும் பகவத்தையும் படைத்து இந்த உலகினை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அல்லாஹ் தஆலாவை துதிப்பவனாக எங்கள் உயிரின் மேலான கட்டளை நாயகர் ரசூல் கரீம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாமும் ஸலவாத்தும் உரைத்துக் கொண்டு இந்த நிகழ்வை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். கல்முனை தாருல் அகாடமியினுடைய ஒரு அங்கமாக இருக்கின்ற கல்முனை தாருல் அர்க்கம் அகாடமியினுடைய ஒரு அங்கமாக இருக்கின்ற தாருல் அர்க்கம் முன்பள்ளி பாடசாலையுடைய 21வது ஆண்டு நிகழ்வுகள் மிகவும் சிறப்பான முறையிலே இப்பொழுது இடம்பெறுவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். இந்த நிகழ்வுக்கு எங்களது அன்பான அழைப்பை ஏற்று இப்பொழுது பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் கணக்கியல் டாக்டர் HM நிஜாம் PhD சார் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். நிகழ்வோடு இணைந்து இந்த நிகழ்வினை தலைமை தந்து நடாத்திக் கொண்டிருக்கின்ற தாருல் அகாடமியினுடைய பணிப்பாளர் முகாமைத்துவ பணிப்பாளர் SL அமீர் ஃபாரூக் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். நிகழ்வோடு கௌரவ அதிதிகள் வரிசையிலே எங்களது அன்பான அழைப்பினை ஏற்று இங்கே வருகின்ற கல்முனை அல் அஸ்ஹரா வித்யாலயத்துடைய அதிபர் MHSR மகீதியா LLB அவர்களையும் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். நிகழ்வோடு இணைந்திருக்கின்ற ஈஸ்டர்ன் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடைய முகாமைத்துவ பணிப்பாளர் தொழிலதிபர் சகோதரர் AWM அபாஸ் அவர்களையும் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் என்பது வரவேற்றுக் கொள்கின்றோம். நிகழ்வோடு இணைந்திருக்கின்ற இஸ்லாமாபாத் சிரேஷ்ட சமூர்த்தி உத்தியோகர் IL அர்ஷுதீன் அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். அவர்களையும் நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். நிகழ்வோடு இணைந்திருக்கின்ற கல்முனை அல் மிஸ்பா மகா வித்யாலயத்துடைய பிரதி அதிபர் MYM சாதிக் சார் இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு நிகழ்வோடு இணைந்திருக்கின்ற ஓய்வு பெற்ற நீர்ப்பாசன திணைக்களத்தினுடைய உத்தியோகர் முன்னாள் இலங்கை ஜமாத் இஸ்லாமி அதனுடைய நாசிம் முகமது இஸ்மாயில் சார் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். நிகழ்வோடு இணைந்திருக்கின்ற தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை மற்றும் காரியாலயம் அவருடைய முகாமைத்துவ உதவியாளர் அன்பு நண்பர் MHM ஃபெரோஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே அன்போடு வரவேற்றுக் கொண்டோம். நிகழ்வோடு எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற இங்கே இந்த மாணவ செல்வங்களுடைய நிகழ்வுகளோடு இணைந்திருக்கின்ற எனது விளையாட்டு பயிற்றுவிப்பாளர் சகோதரர் JM வசீம் அவர்கள், விளையாட்டு ஆசிரியர் MAM ரவுஃபர் அவர்கள், அவர்களையும் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே அன்போடு வரவேற்றுக் கொண்டு நிகழ்வினை நாங்கள் அல்லாஹ் தஆலாவுடைய திருக்கலாமிலிருந்து சில வசனங்களை எடுத்துரைத்து நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். நிகழ்விலே பிரார்த்தனை தருவதற்காக நாங்கள் மாணவ செல்வங்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். மாணவ செல்வங்கள் M ஆஹில், MRM அயான், A ரீனா அஹ்ரத், MI இஸ்லாம் ஹனியா ஆகியோரை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். பிரார்த்தனை இந்த நிகழ்வினை ஆரம்பித்து தருவதற்கு فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا صدق الله தெரியப்பட்ட நிச்சயமாக முதல் ஏற்றுக்கொள்ள
most gracious, the most merciful, and the victory of Allah has come, and the numbers. See the people wandering into the religion of Allah in multitude. They exalt him with praise of the Lord and ask forgiveness of him. Indeed, he is ever accepting of him. சதகல்லாஹு அலைஹி வஸல்லம். நிகழ்வினை குர்ஆனோடு ஆரம்பித்து வைத்திருந்த மாணவ செல்வங்களுக்கு நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கிறோம். அடுத்து இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசினுடைய தேசிய கீதம் இடம்பெறுகிறது. அனைவரும் எழுந்து அதற்குரிய மரியாதையை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றிகள். தாருல் அர்கம் மும்பை பாடசாலையினுடைய ஸ்போர்ட்ஸ் நிகழ்விலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம். நிகழ்விலே அடுத்து தலைமை உரை இடம்பெற இருக்கிறது. தலைமை உரையிலே வழங்குவதற்கு நாங்கள் அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். தாருல் அர்கம் அகாடமியினுடைய முகாமைத்துவ பணிப்பாளர் அன்புக்குரிய சகோதரர் SL அமீர் A ஃபாரூக் அவர்களை அன்பு அழைக்கின்றோம் தலைமை உரை வழங்குவதற்கு. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேரத்தை கருத்தில் கொண்டு தலைமை உரையை சுருக்கமாக
தெரிவித்துக் கொள்ளலாம் என்று இருக்கின்றோம். எமது தாழ்நடக்கம் பாடல் பாடசாலையில் 21 ஆண்டுகள் கடந்த வருடாந்த பரிசளிப்பு விழா விளையாட்டு நிகழ்வுகளுடன் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ப்ளே ரன் அண்ட் ஷைன் கிராஜுவேஷன் செலிப்ரேஷன் என்ற தலைப்பிலே இந்த நிகழ்வுகள் ஒழுங்கு செய்யப்பட்டு இந்த இடத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி டாக்டர் HM நிஜாம் PhD என்னுடைய நண்பர் அவர்களை நான் இந்த இடத்திலே பிரதம அதிதியாக வரவேற்பதில் முயற்சி அளிக்கிறேன். அதேபோல் இந்த பிராந்தியத்தில் ஒரு சிறந்த பாடசாலையை தனது முகாமைத்துவ திறமைகளை கொண்டு வழிநடாத்தி செல்கின்ற கல்முனை அஸ்ஸோரா வித்தியாலயத்தின் முதல்வர், எதிர்கால சட்டத்தரணி MHSR மஜீதியா அதிபர் அவர்களையும் நான் மனமு வந்து வரவேற்கின்றேன். அதேபோல் எமது இலங்கை ஜமாஅத்தே இஸ்லாமியின் முன்னினால் நாசிம், எமது முதுசம் இலங்கை நீர்ப்பாசன திணைக்களத்தின் ஓய்வு பெற்ற உத்தியோகத்தர் இஸ்மாயில் சார் அவர்களையும், அதேபோல் இன்னும் ஒரு பாடசாலை இந்த சமூகத்துக்கு தனது அளப்பெரிய சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்மிஸ்பா வித்தியாலயத்தின் பிரதி அதிபர் சாதிக் சார் அவர்களையும், மேலும் வளர்ந்து வரக்கூடிய ஒரு தொழிலதிபர் நண்பர், எமது தாருல் அர்கம் பாடசாலையில் தன்னால் இயன்ற ஒத்துழைப்புகளையும் உதவிகளையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய நவாஸ் நானா அவர்களையும், அதேபோல் சிரேஷ்ட சமூர்த்தி உத்தியோகத்தர் நண்பர் அர்ஷதீன் அவர்களையும், அதேபோல் ஓட்டர் போட்டில் பணியாற்றுகின்ற உத்தியோகத்தர் நண்பர் ஃபெரோஸ் அவர்களையும் நான் மனமு வந்து இந்த நிகழ்வுக்கு வரவேற்பதோடு, மேலும் இந்த வரவேற்பாளர்களுக்குள் எங்களுக்கு எத்தனையோ பேர் இந்த பெற்றோர்களில் அதிதியாக எங்களுக்கு நாங்கள் என்றும் கண்ணியப்படுத்தக்கூடிய பல பெற்றோர்கள் இருக்கின்றார்கள். எங்களுடைய கிராம சேவக உத்தியோகத்தர் அவர் ஒரு பேரண்ட்ஸ் என்பதால் உள்ளுக்கு வராமல் இருக்கின்றார் தெரியவில்லை, முஜாஹிதா GS அவர்கள் இருக்கின்றார்கள். அதேபோல் பல ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், பல பெற்றோர்கள் இருக்கின்றார்கள். என்றும் எங்களுடைய பாடசாலையோடு ஒன்று இணைந்த கரங்களை வழங்கி இந்த பாடசாலைக்கு உரமாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அனைவரையும் எமது தாருல் அர்கம் பாலர் பாடசாலை தாருல் அர்கம் அகாடமி சார்பாக நான் வருக வருகவென அழைக்கின்றேன். அதேபோல் அவர் ஒரு நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகின்ற ஒரு ஒளிபரப்பாளராக இருந்தாலும் அவர் நண்பர் ஓட்டப்பட்டிலே பணியாற்றுகின்ற ரிம்சான், எங்களுடைய கல்வி நிலையத்துக்கும் அவருக்கு நிறைய தொடர்புகள் இருக்கின்றது. அவர் எங்களுடைய மதரசாவிலே ஆரம்பத்திலே ஓதி கற்றவர். அவர் இன்று எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் எந்த ஒரு அவசரமாக அழைத்தாலும் எங்களுக்கு வந்து ஒத்துழைக்கக்கூடியவர் நண்பர் ரிம்சான் அவர்களை நாங்கள் வரவேற்கின்றோம். அதேபோல் இந்த ரிம்சானுக்கு துணையாக இருக்கக்கூடிய விவசாய திணைக்களத்திலே தனது உயர்கற்கையை பேராதனிய பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருக்கக்கூடிய எனக்கு முன்னால் கமராவை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ரஜாய் அவர்களையும் நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். அதேபோல் இந்த நிகழ்ச்சியை ஜட்ஜ்மெண்ட் செஞ்சு, அதாவது இந்த பிள்ளைகளுடைய விளையாட்டு நிகழ்வுகளை ஜட்ஜ்மெண்ட் செய்து
இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி தருவதற்காக 2 ஆசிரியர்கள் வந்திருக்கின்றார்கள். ரவுஃபர் ஆசிரியர் அவர்களும் வசீம் ஆசிரியர் அவர்கள் நிற்கின்றார்கள் இந்த மைதானத்திலே. அவர்களையும் நாங்கள் வருகவென அழைப்பதோடு இந்த நிகழ்வை அழகாக படம் பிடித்து உங்களுக்கு ஒரு சிறந்த ஆவணமாக வழங்குவதற்காக இருக்கக்கூடிய தம்பி இம்தாத் அவர்களோடு இணைந்த அனைத்து உத்தியோகத்தர்களையும் வருகவென அழைப்பதோடு இந்த நிகழ்வை நடத்துவதற்காக இந்த காலப்பகுதியிலே நாங்கள் ஒரு சிறந்த இடம் என்று கருதி இந்த இடத்தை நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம். இந்த இடத்தை தெரிவு செய்த பொழுதோ இந்த இடத்தை எங்களுக்கு அவருக்கு இருந்த இந்த இடத்தை ஆப்ரேட் பண்ணக்கூடிய அந்த நிர்வாகத்துக்கு இருந்த ஏனைய நிகழ்ச்சிகளை எல்லாம் நிறுத்தி இந்த நிகழ்வுகளை எங்களுக்கு நடத்துவதற்காக இந்த இடத்தை தந்த உஷா நிறுவனத்தின் உரிமையாளர் நண்பர் அஸ்மின் அவர்கள் இந்த இடத்தில் இல்லாவிட்டாலும் அவருக்கும் நான் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவரது நிறுவனத்தின் உத்தியோகத்தர்களும் முழுமையான சப்போர்ட்டுகளை எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களையும் மனமாற நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம். அதேபோல் இந்த நிகழ்வின் முக்கியஸ்தர்களாக இருக்கக்கூடிய எமது பாடசாலையின் ஆசிரியர்கள், பாலர் பாடசாலையின் இந்த பிள்ளைகளுக்கு கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய 4-5 ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். அந்த ஆசிரியர்களை நாங்கள் வரவேற்பதோடு எமது மாலை நேர பாடசாலையில் எங்களது குலாமாக இருக்கக்கூடிய ஏனைய ஆசிரியர்களையும் நாங்கள் மனமாற வரவேற்கின்ற அந்த நிகழ்வை அவர்கள் அத்தனை பேருடைய ஒத்துழைப்புடன் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பெற்றோர்களின் கரங்களும் இணைந்து இந்த நிகழ்வை திறம்பட செய்வதற்கு அவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்களும் உழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையில் இந்த நிகழ்வுக்கு உங்களை அத்தனை பேரையும் நான் மனமாற வருகவென வரவேற்று ஒரு சிறு விடயத்தை நான் கூறி விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன். இந்த தாருல் அர்கம் பாலர் பாடசாலை கடந்த 21 ஆண்டுகளாக இயங்கி வருகின்றது. இந்த பாடசாலை உண்மையில் ஒரு ஆன்மீகத்தோடு இணைந்த இஸ்லாமிய வரம்புகளை மீறாத வகையிலே இந்த பாடசாலையை இயன்றவரை நாங்கள் நடாத்தி செல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட அமைப்பில் இலங்கை ஜமாஅத்தே இஸ்லாமியின் வழிகாட்டலில் இலங்கை ஜமாஅத்தே இஸ்லாமியின் ஒரு சிறந்த முகாமைத்துவத்தோடு இந்த பாடசாலை இயங்கி வருகின்றது. ஆகவே இந்த பாடசாலையிலே பயன்பெறக்கூடிய பெற்றோர்களாகிய நீங்கள் அதனுடைய பயனை நீங்கள் அறிவீர்கள். எங்களுடைய பிள்ளைகள் இந்த பாடசாலையை விட்டு அவர்களுடைய அடுத்த கற்கைநெறிக்காக பாடசாலைகளுக்கு சென்றாலும் இங்கு வழங்கப்பட்ட வழிகாட்டல்கள், மார்க்க வழிகாட்டல்கள், ஆன்மீகத்தோடு இயங்கிய ஆன்மீகத்தோடு இணைந்த அந்த வழிகாட்டல்களை நீங்கள் எந்த ஒரு இடத்திலும் நீங்கள் தவறவிடக்கூடாது என்பதை உங்களுக்கு கூறி நான் என்னுடைய இந்த தலைமை உரையை நான் நேரத்தை கருதி நான் சுருக்கிக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு முறை அனைத்து அதிதிகளையும் அனைத்து பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் நான் மனமுவர்ந்து வரவேற்று எனது இந்த வரவேற்புரையையும் தலைமை உரையையும் நிறைவு செய்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போது வரவேற்புரையுடன் தலைமை உரை வழங்கி விடைபெற்றிருக்கின்ற நிகழ்வினுடைய தலைமை எமது கல்முனை தாருல் அர்கம் அகாடமியினுடைய முகாமைத்துவ பணிப்பாளர் SL அமீர் ஃபாரூக் அவர்களுக்கு எங்களது உளமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு நிகழ்வில் அடுத்து ட்ரில் நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. எமது அனைத்து மாணவ செல்வங்களும் தருகின்ற ட்ரில் நிகழ்வு, அந்த நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்துமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நிகழ்வோடு இணைந்திருக்கின்ற ஆசிரியர் ஜமாத்தே இஸ்லாமியினுடைய சூரா சபை உறுப்பினர் நிஹாப் சார் அவர்களையும் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். நிகழ்வோடு பிளே ரன் ஷைன் என்ற மகுட வாசகத்தோடு இந்த நிகழ்வுகளை நாங்கள் இப்பொழுது தந்து கொண்டிருக்கின்றோம். எமது அதிதிகளின் கண்களுக்கு விருந்தாக, உங்களின் கண்களுக்கு விருந்தாக இப்பொழுது எமது மாணவ செல்வங்களுடைய ட்ரில் நிகழ்வு இடம்பெறுகிறது.
தாருல் அர்கம் முன்பள்ளி பாடசாலையினுடைய ஸ்போர்ட்ஸ் நிகழ்வுகள் இஸ்லாமாபாத் ஏஜல் ஸ்போர்ட்ஸ் பார்க் காம்ப்ளெக்ஸிலே இப்பொழுது இடம்பெற்றுக்கொண்டிருக்கிறது. விரைவில் அடுத்து இடம்பெற இருக்கிறது சாக்கோட்டம் இடம்பெற இருக்கிறது. அந்த நிகழ்வோடு நாங்கள் இணைந்து கொள்ளப் போகின்றோம். எமது மாணவ செல்வங்கள் அந்த நிகழ்வோடு இணைந்து கொள்ள இருக்கிறார்கள். MFM ஷஹீத், MS சுதைஸ் அகமது, MTM ஐயாஸ் எலி, ஆதிஷ் அகமது, MSM யஹ்யா ஆகிய மாணவ செல்வங்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சி ஆரம்பித்திருப்பது மாணவர்கள் உற்சாகமாக இப்பொழுது அந்த செய்யப்பட்ட அன்பான கண்பசத்தை இந்த மாணவ செல்வங்கள் சிறப்பாக நிறைவேற்றிருக்கிறது. இந்த சாதனை தங்களது கால்களை அவர்கள் ஆலியா சைதர், MS அயானா மரியம், A ரீனா ஷஹரத், MI இஸ்ஸா ஹனியா, MHF நிஹா ஆகிய மாணவ செல்வங்கள் இப்பொழுது இந்த அரங்கிலே இப்பொழுது தனது இரண்டு கைகளில் தட்டுகளை வைத்திருக்கிறார்கள். அதிலே தட்டுகள் இருக்கிறது. அந்த தட்டுகள் தட்டில் இருக்கின்ற தட்டுகள் இல்லாமல் இந்த ஒளிய இயற்கை அதை இதுதான் இந்த போட்டியுடைய விதிமுறை. அந்த விதிமுறைக்கு அமைய இந்த போட்டிகள் வளைந்து ஓடுவது போன்ற அந்த MNF குயானா, MAF மெஹரிஸ், MIF தஸ்கீன் மரியம், MR ஐஷன் மிஹ்ரா, NF ஃபதீனா நஃபீஹா ஆகிய மாணவ செல்வங்கள் ஏற்படுகிறது. அடுத்து பங்கேற்கின்ற மாணவ செல்வங்கள் அகமது, நாசிர் கான், உமர் ஹாசிம், MR ரஹ்மி, RM ஆகிய மாணவ செல்வங்கள் ஏற்படுகிறது. ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. தங்களது கூடவர்களை தங்களுடைய தட்டிலே வைத்து மற்றொரு கூடையிலே மாணவ செல்வங்கள் உற்சாகமான முறையில் இருப்பது அன்பான கரகோஷங்கள் அள்ளி வழங்கி இந்த மாணவ செல்வங்களை உற்சாகப்படுத்துமாறு கண்டுகொள்கின்றோம். ஒரே தடவையிலே பல செயல்பாடுகளை மாணவர்கள் செல்வங்களை செய்திருக்கிறார்கள். உற்சாகமாக இன்னும் உற்சாகமாக இந்த மாணவ செல்வங்களை உற்சாகப்படுத்துமாறு என்பது பல இடங்களை அள்ளி வளர்கின்ற மாணவ செல்வங்களை உற்சாகப்படுத்துமாறு சிறப்பான முறையிலே இந்த மாணவ செல்வங்கள் தங்களது தட்டுகளிலே அந்த பாட்டுகளை வைத்து ஓடி வந்து கூடைகளிலே போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சில மாணவர்கள் ஓடி வருகிறார்கள், சில மாணவர்கள் நடந்து வருகிறார்கள். சிறப்பாக இருக்கிறது. மிக வித்தியாசமான முறையிலே இந்த ஸ்போர்ட்ஸ் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. விரைவாக 2 மாணவர்கள் அதனை முடித்திருக்கிறார்கள். ஒரே தடவையிலே பல நிகழ்ச்சிகளை
பல செயற்பாடுகளை நிகழ்ச்சியில் என்பதை விட செயற்பாடுகளை செய்து கொடுத்திருக்கிறார்கள் மாணவர்கள். ஃபிளக் ரேஸ் அந்த நிகழ்வு இப்பொழுது இடம்பெறுகிறது. அந்த நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள இவரது மாணவ செல்வங்கள் RZ ஆலியா மெஹ்ரிஸ், RZ ஆலியா மெஹ்ரிஸ், MAF ஷம்ரா மரியம், MA குதாஃபர் ஹனீன், MN ஐஷா, AF மின்ஹா மரியம் ஆகிய மாணவ செல்வங்கள் இப்பொழுது சிறுசிறுப்பான கால வழியை இந்த மாணவ செல்வங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போட்டிகள் முதலாவது மாணவ செல்வி தன்னுக்கான அந்த போட்டியை கொண்டிருக்கிறார். இவ்வளவு அனைத்து மாணவ செல்வங்கள் சிறப்பாக இருக்கிறார்கள். அடுத்து வருவது அந்த நிகழ்ச்சியோடு மாணவ செல்வங்கள் MHF நிஃபா ஐ இர்ஃபா குல்தும், AF மின்ஹா மரியம், LH ஷஹாமத் சதா ஆகிய மாணவ செல்வங்கள் இப்பொழுது அரங்கில் போட்டி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. உற்சாகமாக இவர் மாணவ செல்வங்கள் ஓடி வந்து தங்கள் பாடலை ஏற்கின்ற அந்த பதவியை எடுத்துக்கொண்டு இவர்கள் கூடுதலை கொண்டு கொண்டிருக்கிறார்கள். எப்போதும் இப்பொழுது உற்சாகமாக இருக்கிறார்கள். இவர்கள் மாணவ செல்வங்கள் சுறுசுறுப்பாக கொண்டிருக்கிறார்கள். காலை வேளையிலே இருந்து நிகழ்ச்சிகளை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாதையை எடுத்து இவர்கள் கூடுதலை கொண்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒன்று சிறப்பான முறையில் கொடுக்கப்பட்ட வேறு பாதைகளை வேறு வந்து இவர்கள் மாணவ செல்வங்கள் சுறுசுறுப்பாக கொண்டிருக்கிற இந்த நல்ல பணிகளில் மாணவ செல்வங்களின் உற்சாகம் சிறப்பு இந்த காலை வழியில் இருக்கிறது. தாரு மருத்துவ முன்னணி பாடசாலை இதனை தயார் செய்து நடத்தியிருக்கிறது. அடுத்து இந்த நிகழ்ச்சியோடு நாங்கள் பயணித்துக் கொண்டோம். இந்த நிகழ்ச்சியோடு பயணிக்கின்ற மாணவ செல்வங்கள் அஃபாஸ் அப்துல்லா, AS லாஃபிஸ் அஹமத், S ஹுதைஃப் அஹமத், MH ஹமாஸ் ஹாதி ஆகிய மாணவ செல்வங்கள் சிறுசிறுப்பாக இதன் மாணவ செல்வங்கள் குழுவிலே மீன்களை அவர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஒவ்வொரு வருமான மீன்கள் இப்பொழுது இந்த கட்டிலே இருக்கிறது. அதனை கோரிக்கைகளை போட்டு கொண்டிருக்கிறார்கள். சில மாணவர்கள் அதனுடைய அந்த பணிகளை சிறப்பான முறையிலே செய்திருக்கிறார்கள். பெற்றோர்கள் உற்சாகமாக இருக்கிறார்கள். மாணவ செல்வங்கள் உற்சாகமாக இருக்கிறார்கள். முதலாவது போட்டியாளர் அவருடைய இலக்கிய இரண்டாவது போட்டியாளர் அவருடைய மூன்றாவது
முன்வந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற எனது தலைமையாளர் அடுத்த மூன்றாவது நான்காவது ஐந்தாவது மாநில செல்வர் அவர்களும் தனக்கான இலக்கினை அடைந்திருக்கிறார். அடுத்த மாநில செல்வங்களுக்கு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்படுகிறது. மாணவ செல்வங்கள் MRF ஐரா JF ஜஹைசா இசால் MA விதாஃபத் ஹனி ஐ உர்ஃபா கூதும் LH ஷஹாமத் சலா ஆகிய மாணவ செல்வங்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கூடையில் இருக்கின்ற அந்த பதவியில் இருக்கிறது. தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த வளையத்திலே இன்று இங்கு பதவிகளை எரிந்து தங்களுக்கு முன்னால் இருந்த கற்களை விழுத்திவிட்டு இப்பொழுது இலக்கியர்கள் அந்த அடுத்த நிகழ்ச்சி இப்பொழுது அடுத்த நிகழ்ச்சியாக இந்த அரங்கில் இடம்பெற இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியோடு நாங்கள் பயணிக்கப் போகின்றோம். ஷஹியா MSF சம்ரா MA மாஷா மஹனத் ஆயிஷா சீனத் MN ஆயிஷா ஆகிய மாணவ செல்வங்கள் இப்பொழுது பெற்றோர்கள் உற்சாகத்தில் காணவில்லை. சரி இருந்தால் நாங்கள் உற்சாகப்படுவோம். இப்பொழுது மாணவ செல்வங்கள் தங்களுடைய கைகளால் அந்த தண்ணீரை நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். சிறப்பாக அந்த பட்டியலிலே ஓடி வந்து இப்பொழுது இந்த மாணவ செல்வங்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாழ்விலே இருக்கின்ற அந்த நீரை இப்பொழுது நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். உற்சாகப்படுத்துங்கள். எங்கே உங்கள் பெற்றோர்கள் காலை வேளையிலே இந்த மாணவ செல்வங்கள் உற்சாகமாக இந்த நிகழ்ச்சிகளை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உற்சாகப்படுத்தினார்கள். ஒவ்வொரு நிகழ்ச்சிகளை நம்முடைய மாணவ செல்வங்களை உற்சாகப்படுத்த வேண்டும். இப்பொழுது மாணவ செல்வங்கள் சிலர் உட்கார்ந்து இந்த கோஷங்களை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். நீர் நடத்தப்படுகிறது. கலர் நீர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வர்ண நீர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது போட்டியாளர் தனது இலக்கை வாழ்த்துக்கள். அடுத்த போட்டியாளர் யார் பார்க்கிறோம். அடுத்த போட்டியாளர் விரைவாக நீலம் பச்சை மஞ்சள் யார்? நீலம் நிறைவேறுகிறது. நீலம் நிறைவேறுகிறது. சரி, அவருக்கு வாழ்த்துக்கள். அடுத்து யார்? மூன்றாவது போட்டியாளர் நிறைவேற்றிருக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்கள். மற்றொரு போட்டியாளர் பாலியில் தண்ணி முடிச்சுட்டார். பச்சை விரைவாக வைத்திருக்கிறார்கள். நன்றி. ஒரே செயல்பாடு பல செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றிகள் அதற்கு இந்த நிகழ்ச்சியோடு செல்வர்கள் MBA நாஃபிக் கான், MBA உமர் ஷாசிக், MI மஹ்தி அஹ்மத், MR ரஃபி ஆகிய மாணவ செல்வங்கள் தங்களுக்கு கையில் இருக்கிற அந்த பழங்களுடைய ஒத்த கரங்களை சரி முன்னோக்கி தங்களுக்கு கையிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த படங்களுக்கு அந்த படத்தினை தெரிவு செய்து சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை இருக்கிறார்கள். மாணவ செல்வங்கள் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். நிகழ்ச்சியில் அடுத்து நடந்தது இந்த நிகழ்ச்சியோடு மாணவ செல்வங்கள்
ஷஹாமத் சலாம் AF மின்ஹா மரியம் MHF நிஹா ஆகிய செல்வங்கள். அந்த மாணவ செல்வங்கள் பெருமாணவ செல்வங்கள் AF ஆலியா சைலர் MAF சம்ரா மரியம் MRF ஐரா JF ஜஹைசா இஷால் ஆகிய மாணவ செல்வங்கள் மாணவ செல்வங்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வளையத்திலே பாய்ந்து வந்து இப்பொழுது தப்பிலே இருக்கின்ற அந்த வடிவங்களை சரியாக பரப்புகின்றார்கள். இப்பொழுது உற்சாகமான கரகோஷங்களை வளருங்கள். அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். உற்சாகம் பிறந்திருக்கிறது என்பதை பெற்றோர் குறித்து சரியாக இப்பொழுது அதனை பொருத்த வேண்டும். இவரது மாணவ செல்வங்கள் முக்கோணம் செவ்வகம் வட்டம் சதுரம் என்று பலவற்றிருக்கிறார். முதலாவது போட்டியாளர், இரண்டாவது போட்டியாளர் தனது இலக்கினை அடைந்திருக்கிறார். மூன்றாவது போட்டியாளர் இலக்கினை அடைந்திருக்கிறார். நான்காவது போட்டியாளர் நிறைவடைந்திருக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்கள். சரியாக செய்திருக்கின்றார்களா பார்ப்போம். அதனையும் நாங்கள் கண்காணிக்க வேண்டும். சரி, போட்டி நிறைவடைந்திருக்கிறது. அடுத்த போட்டி இலக்கம் 15. இந்த போட்டிக்குள் நாங்கள் நுழைகின்றோம். இந்த நிகழ்ச்சியோடு நாங்கள் பயணிக்க போகின்றோம். போட்டி இலக்கம் 15. MH அப்துல்லா ஆதிஸ் அஹமத் ரிஷா ராஷித் அஹமத் ஹுபைப் அஹமத் AS வஹீஸ் அஹமத் ஆகிய மாணவ செல்வங்கள் இப்பொழுது இலக்கங்களுக்கு ஏற்றாற்போல் அந்த பந்துகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மாணவ செல்வங்கள். 2, 3, 4 அந்த இலக்கங்களுக்கு ஏற்றாற்போல் அந்த பந்துகளை வைத்துக் கொண்டிருக்கிறது. மீதமுள்ள பந்துகளை இப்பொழுது அவர்கள் கற்கள் மேலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மாணவ செல்வங்கள். நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இலக்கோடு பயணித்துக் கொள்ளலாம். போட்டியாளர் இலக்கினை எடுத்திருக்கிறார். இரண்டாவது போட்டியாளர், மூன்றாவது போட்டியாளரும் இலக்கினை எடுத்திருக்கிறார். அவருக்கும் வாழ்த்துக்கள். நான்காவது போட்டியாளர், அவருக்கும் வாழ்த்துக்கள். ஐந்தாவது போட்டியாளர் யார்? அவருக்கு வாழ்த்துக்கள். 5 போட்டியாளர்களும் சிறப்பான முறையில் அந்த இலக்கினை அடைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். சுறுசுறுப்பாக இயங்கி அவர்கள் இயங்கியிருக்கிறார்கள். வளையத்தில் இருக்கின்ற பந்துகள் சரியாக சரிபார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நமது நடுவர்கள் சரியாக இலக்கங்களுக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்திருக்கிறார்கள். சரி, அதுவும் சரி. போட்டி நிறைவடைகின்றது. உற்சாகமாக சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்கள். அடுத்த போட்டி அல்பபெட்டிக். அந்த நிகழ்ச்சியோடு நாங்கள் இணைய போகின்றோம். நிகழ்ச்சியோடு இணைகின்ற எமது பெண் மாணவ செல்வங்கள் MI இஸ்ஸா ஹனியா A ரீனா ஜஹரத் MS அயானா மரியம் MNF
தியானா எம்ஐஎஃப் தஸ்கீன் மரியம் ஆகிய மாணவ செல்வங்கள். விசில் பறக்க இப்பொழுது மாணவ செல்வங்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கூடையில் இருக்கின்ற அந்த பிக்சர்ஸ் படங்களை இப்பொழுது சரியாக தந்துக் கொண்டிருக்கின்றார்கள். முதலாவது எழுத்துக்கு இந்த படம் வர வேண்டும் என்ற அந்த இலக்கினை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். சரியாக வைக்கின்றார்கள் என்று இப்பொழுது நடுவர்கள் அதனை வச்சு அவதானித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மூன்றாவது போட்டியாளர் அந்த போட்டிக்கு நிறுவனத்திருக்கிறார். சரியாக வைக்கப்பட்டிருக்கிறதா என்று இப்பொழுது எமது நடுவர்கள் அதனை உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள். சரி, நான்காவது போட்டியாளரும் நிறைவடைந்திருக்கிறார். ஐந்தாவது போட்டியாளரும் நிறைவடைந்திருக்கிறார். ஒரு மாணவி சற்று வித்தியாசமாக ஒரு புத்திசாலித்தனமாக செய்திருக்கிறார். வளையத்தில் இருக்கின்ற அந்த எழுத்துக்களை பிக்சரோடு இணைத்து வைத்திருக்கிறார். வெளியே சரியாக வைத்திருக்கிறாரா என்று இப்பொழுது நடுவர் அதனை சரி செய்து கொண்டிருக்கிறார். சரி, மேலும் சரியாக வைத்திருக்கிறார். அவர்களுக்கும் வாழ்த்துக்களை செலுத்திக் கொண்டு இந்த மாணவ செல்வங்கள் MRM அயான், MTM ஐயாஸ், MH ஹமாஸ் ஹாதி, MUM ஹாஃபிஸ், MSM யஹ்யா ஆகிய மாணவ செல்வங்கள் இப்பொழுது ஓடு பாதையிலே அரங்குக்குள்ளே இவர்கள் இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள். சில மாணவர்கள் சரியாக photography. Ready? ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. சிறிய பொருட்கள் சிறிய பொருள் வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த வளையத்திலே பெரிய பொருட்கள் பெரிய தட்டுப்படப்பட்டிருக்கின்ற அந்த சரி இப்போது பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரே வளையத்திலே 2 மாணவ செல்வங்கள் சிறப்பாக போட்டி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. பெற்றோர்கள் பார்வையாளர்கள் உற்சாகப்படுத்துமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஓடு பாலியவராக மீண்டும் மீண்டும் ஓடி வந்து இந்த பொருட்களை
எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். சில மாணவ செல்வங்கள் இரண்டாக கொண்டு வருகிறார்கள், சில மாணவர்கள் ஒவ்வொன்றாக கொண்டு வந்து இதில் வைக்கிறார்கள். அவர்களுடைய அந்த நுண்ணறிவினை பயன்படுத்தி இப்பொழுது அந்த மாணவ செல்வங்கள் இப்பொழுது இந்த போட்டிகளை பங்கேற்றிருக்கிறார்கள். போட்டி நிறைவடைய இருக்கிறது. மாணவ செல்வன் முதலாவது மாணவ செல்வன் தனது இலக்கினை அறிந்து கொண்டார். அவருக்கு நன்றிகள். வருவர்களுடைய அந்த தீர்ப்பு இறுதியானது. சிறு இரண்டாவது மாணவ செல்வன், மூன்றாவது மாணவ செல்வன் எங்கே? அதனை சீர் செய்து கொண்டிருக்கிறார்கள், சரிபார்த்துக் கொண்டிருக்கிறார் நண்பர் எமது ஸ்போர்ட்ஸ் கோச் அன்புக்குரிய சகோதரர் ஜி வசீம் அவர்கள். போட்டி இப்பொழுது ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. போட்டி இலக்கம் 20. கலர் ஓடலை நிறங்களை ஒழுங்குபடுத்துதல் இந்த போட்டி நிகழ்ச்சி இருக்கிறது. 19வது போட்டி நிகழ்ச்சி இறுதி போட்டியாளரும் நிறைவடைந்திருக்கின்றார். போட்டி இலக்கம் 20. அதற்குரிய மாணவ செல்வங்கள் NA மாசா மஹமத், MSF ஹம்தா, ஆயிஷா சீரத், MSF மெஹரிஸ் ஆகிய மாணவ செல்வங்கள் இப்பொழுது களத்திலே போட்டி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. மாணவ செல்வங்கள் தொழிற்சியில் போட்டிருக்கிறார்கள். 2 மாணவ செல்வங்களுடைய பதில்கள் விழுந்திருக்கிறது. வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த நிற ஓடர்களிலே இப்பொழுது கற்களில் மேலே அந்த பட்டுகளை வைக்கப்பட்டிருக்கிறார்கள். முதலாவது போட்டியாளர் முதலாவது போட்டியாளர் தனக்கான இலக்கினை அடைந்திருக்கிறார். இரண்டாவது போட்டியாளர், மூன்றாவது போட்டியாளர், நான்காவது போட்டியாளர் நிறைவடைந்திருக்கிறார். சரி, 3-4 போட்டியாளர்களும் போட்டியினை நிறைவடைந்திருக்கிறார்கள். எமது தாருல் பாடசாலையூடாக இடம்பெற்ற இந்த ஸ்போர்ட்ஸ் மீட் என்ற இந்த மகுட வாசகத்தில் அருக்கம் முன்பள்ளி பாடசாலையினுடைய இந்த ஸ்போர்ட்ஸ் நிகழ்விலே நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஸ்போர்ட்ஸ் நிகழ்வு சிறப்பாக நிறைவடைந்திருக்கிறது. இப்பொழுது மாணவ செல்வங்களுக்கான மெடல்ஸ், பதக்கங்கள் வழங்குகின்ற நிகழ்விலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு 1ஆம், 2ஆம், 3ஆம் இடங்களை பெற்ற மாணவ செல்வங்களுக்கான, 4ஆம், 5ஆம் இடங்களை பெற்ற மாணவ செல்வங்களுக்கான மெடல்ஸ் இப்பொழுது வழங்கப்பட இருக்கிறது. அந்த மாணவ செல்வங்களுக்கான பதக்கங்களை அணிவிக்க முதலில் நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். நீர்ப்பாசன திணைக்களத்தினுடைய ஓய்வு பெற்ற உத்தியோகத்தர், எமது ஜமாத்தே இஸ்லாமியினுடைய முன்னாள் நாசிம், எங்கள் அன்புக்கு மதிப்புக்கும் உரிய முகமது இஸ்மாயில் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த மாணவ செல்வங்களுக்கு பதக்கங்களை அணிவிக்க முதலாவது நிகழ்ச்சி இலக்கம் 1 கரே அண்ட் ரன். இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றி
முதலாம் இடத்தை பெற்ற மாணவன் MTM ஐயாஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். MTM ஐயாஸ் அவருக்கான பதக்கம் இப்பொழுது அணிவிக்கப்பட இருக்கிறது. இரண்டாம் இடம் முதலாவது போட்டி நிகழ்ச்சியிலே இரண்டாம் இடத்தை பெற்ற மாணவன் MF ஜஹீம். மூன்றாம் இடம் மாணவ செல்வன் MS சுதைஸ் அகமது. நான்காம் இடம் MSM யஹ்யா. ஐந்தாம் இடம் L ஆதிஸ் அகமது. முதலாவது போட்டியிலே பங்கு பெற்றி முதலாம், இரண்டாம், மூன்றாம், நான்காம், ஐந்தாம் இடங்களை பெற்ற மாணவ செல்வங்களுக்கான பதக்கங்கள் இப்பொழுது அறிவிக்கப்படுகிறது. போட்டி இலக்கம் 1 முதலாம் இடத்தை பெற்ற மாணவன் MTM ஐயாஸ் அவருக்கான பதக்கம் இப்பொழுது எங்கே உங்களது உற்சாகமான அன்பா கரகோஷம். இரண்டாம் இடம் MFM சஹீம். மூன்றாம் இடம் MS சுதைஸ் அகமது. நான்காம் இடம் L ஆதிஸ் அகமது. நான்காம் இடம் L ஆதிஸ் அகமது. ஐந்தாம் இடம் MSM யஹ்யா. போட்டி இலக்கம் 1 பங்கு பெற்றி முதலாம், இரண்டாம், மூன்றாம், நான்காம், ஐந்தாம் இடங்களை பிடித்த மாணவ செல்வங்களுக்கான பதக்கங்கள் இப்பொழுது அணிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியோடு கலந்து கொண்ட மாணவ செல்வங்களுக்கு நன்றிகள். எமது அடுத்து போட்டி இலக்கம் 2 முதலாம் இடம் MI இஸ்ஸா ஹனியா. இரண்டாம் இடம் A ரீனா ஜஹரத். மூன்றாம் இடம் MS அயானா மரியம். நான்காம், ஐந்தாம் இடங்கள் AF ஆலியா ஜைனப். MHF நிஹா. இந்த 5 மாணவ செல்வங்களுக்குமான பரிசுகள் இப்பொழுது பதக்கங்கள் இப்பொழுது அணிவிக்கப்படுகிறது. முதலாம் இடத்தை பெற்ற மாணவ செல்வி MI இஸ்ஸா ஹனியா. போட்டி இலக்கம் 2 இரண்டாம் இடம் A ரீனா ஜஹரத். மூன்றாம் இடம் MS அயானா மரியம். 4, 5ஆம் இடங்கள் MF ஆலியா ஜைனப். MHF நிஹா. இந்த நிகழ்வோடு இணைந்திருந்து இந்த மாணவ செல்வங்களுக்கு பதக்கங்களை அணிவித்த எமது அதிதிக்கு நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். அடுத்து மாணவ செல்வங்களுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவிக்க நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். நிகழ்ச்சியிலே அடுத்து மாணவ செல்வங்களுக்கு பதக்கங்களை அணிவிக்க நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். இலங்கை மின்சார சபையினுடைய ஓய்வு பெற்ற உத்தியோகத்தர், ஜமாத்-இ இஸ்லாமி கல்முனை கிளையினுடைய சூரா அமைப்பினுடைய உறுப்பினராக இருக்கின்ற MI முகமது நிஜாமுதீன் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். அந்த மாணவ செல்வங்களுக்கு பதக்கங்களை அணிவிக்க மாணவ செல்வங்களை அன்போடு அழைக்கின்றோம். நிகழ்ச்சி இலக்கம் 3 முதலாம் இடம் L ரிஷாட் அகமது.
முதலாம் இடம் எல் ராஷித் அகமது. இரண்டாம் இடம் MUM ஹாஃபிஸ். மூன்றாம் இடம் MRM ஹாமித் ஹசன். நான்காம் இடம் M ஆஹில். ஐந்தாம் இடம் MR அப்துல்லா ஹாதி. MR அப்துல் ஹாதி இவருக்கான பரிசில் இப்பொழுது வழங்கப்பட இருக்கிறது. எமது இலங்கை மின்சார சபையினுடைய ஓய்வு பெற்ற உத்தியோகத்தர் நிஜாமுதீன் சார் அவர்களுடைய பட்டரங்களால் இப்பொழுது பதக்கம் அணிவிக்கப்படுகிறது. முதலாம் இடத்தை பெற்ற மாணவன் எல் ராஷித் அகமது. இரண்டாம் இடம் MUM ஹாஃபிஸ். மூணாம் இடம் MRM ஹாமித் ஹசன். நான்காம் இடம் M ஆஹில். ஐந்தாம் இடம் MR அப்துல் ஹாதி. நிகழ்ச்சி இலக்கம் 3க்குரிய மாணவ செல்வங்கள். நிகழ்ச்சி இலக்கம் 4 ஜிக்ஸாக் ரேஸ். இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றி முதலாம், இரண்டாம், மூன்றாம் இடங்களை பிடித்த மாணவ செல்வங்களுக்கான பரிசுகள் இப்பொழுது வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கிறது. அந்த நிகழ்வோடு நாங்கள் இணைய போகின்றோம். முதலாம் இடம் MR ஐஷத் மிஹ்ரா. இரண்டாம் இடம் MNF தியானா. மூன்றாம் இடம் NF ஃபதீனா நபிஹா. நான்காம் இடம் MIF தஸ்கீன் மரியம். ஐந்தாம் இடம் MAF மெஹ்சீன். இந்த மாணவ செல்வங்களுக்குரிய பரிசிலையும் எமது நிஜாமுதீன் சார் அவர்கள் இப்பொழுது வழங்கி கௌரவிக்கின்றார்கள். முதலாம் இடம் MR ஐஷத் மிஹ்ரா. இரண்டாம் இடம் MNF தியானா. மூன்றாம் இடம் MNF ஃபதீனா நபிஹா. நான்காம் இடம் MIF தஸ்கீன் மரியம். ஐந்தாம் இடம் MAF மெஹசீன். இந்த மாணவ செல்வங்களுக்கும் நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்து நிகழ்ச்சி இலக்கம் 5. இதில் பங்கு பற்றிய மாணவ செல்வங்கள் 4. இந்த மாணவ செல்வங்களை நாங்கள் அன்போடு அழைக்கப் போகின்றோம். இந்த மாணவ செல்வங்களுக்கு பரிசை வழங்கிய எமது அதிதிக்கு நன்றிகள். இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே எங்களோடு இணைந்திருக்க இப்பொழுது வருகை தந்திருக்கின்ற எமது முன்னே நாள் மாநகர சபையினுடைய உறுப்பினர் சட்டத்தரணி ருசான் அவர்களுக்கு எங்களது உளமாத நன்றிகளை சொல்லிக்கொண்டு வரவேற்றுக் கொண்டு நிகழ்வில் அடுத்த பரிசினை வழங்க நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். அல் மிஸ்பா மகா வித்யாலயத்துடைய பிரதி அதிபர் MYM சாதிக் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நிகழ்ச்சி இலக்கம் 5. இதற்குரிய மாணவ செல்வங்கள் கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ். முதலாம் இடம் மாணவ செல்வன் MR ரஹ்மி. இரண்டாம் இடம் RM ஆதிக். மூன்றாம் இடம் NA உமைர் ஹாசிக். நான்காம் இடம் MB அகமது நாஷிப் கான். இந்த மாணவ செல்வங்களுக்கான பரிசினை எமது சாதிக் சார் அவர்கள் இப்பொழுது வழங்கி கௌரவிக்கின்றார்கள். அவர்களுக்குரிய மெடல்ஸ் பதக்கங்கள் இப்பொழுது அணிவிக்கப்படுகிறது. எமது
அல்விஸ்வா மகா வித்தியாலயத்துடைய பிரதி அதிபர் சாதிக் சார் அவருடைய கரங்களால் இப்பொழுது மாலை அணிவிக்கப்படுகிறது. ஒரு சந்தோஷமான விஷயம், அதிலே சாக்லேட் இருக்கிறது, எடுத்து உண்ணலாம், சாப்பிடலாம். அடுத்த நிகழ்ச்சி இலக்கம் 6க்குரிய மாணவ செல்வங்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். ஃபிளக் ரேஸ், அடுத்து ஃபிளக் ரேஸ். இதிலே 5 மாணவ செல்வங்கள் பங்கேற்றிருந்தார்கள். அந்த மாணவ செல்வங்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து ஃபிளக் ரேஸ். இதிலே முதலாம் இடம் மாணவ செல்வி RZ ஆலியா மெஹ்ரின். இரண்டாம் இடம் MA ஹிதாஃபத் ஹனீன். மூன்றாம் இடம் MN ஐஷா. நான்காம் இடம் MAF ஹம்ரா மரியம். ஐந்தாம் இடம் AF மின்ஹா மரியம். இந்த மாணவ செல்வங்களுக்கான பரிசினையும் எமது சாதிக் சார் அவர்கள் இப்பொழுது வழங்கி கௌரவிக்கின்றார்கள். அந்த பதக்கங்களை அணிவிக்கின்றார்கள். சார் சார் விஜய் சார். அம்பாறை பிராந்திய ஜமாத் இஸ்லாமியில் அம்பாறை பிராந்திய சூராசை இருக்கிறது. அம்பாறை உங்களோட மற்றது என்ன சார்? ஆசிரியர் ஆசிரியர் கல்முனை சூரா சபையில் நினைக்கிறேன். அம்பாறை சூரா சபையில் எமது இந்த மாணவ செல்வங்களுக்கு பரிசினை வழங்கிய சாதிக் சார் அவர்களுக்கு எங்களது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு நிகழ்வில் அடுத்து இந்த மாணவ செல்வங்களுக்கான பதக்கங்களை அணிவிக்க நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து இந்த மாணவ செல்வங்களுக்கான பதக்கங்களை அணிவிக்க நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். அம்பாறை சூரா சபையினுடைய உறுப்பினர் எமது கல்முனை பிராந்தியத்தினுடைய சூரா சபை உறுப்பினராக இருக்கின்ற ஆசிரியர் நிஹாப் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மாணவ செல்வங்களுக்கு இந்த பதக்கங்களை அணிவிக்க நிகழ்ச்சி இலக்கம் 7 இதிலே பங்கு பற்றி முதலாம், இரண்டாம், மூன்றாம், நான்காம் இடங்களை பிடித்த மாணவ செல்வங்கள். முதலாம் இடம் LH ஷஹாமத் சதா. இரண்டாம் இடம் இர்ஃபா குல்தும். மூன்றாம் இடம் AF மின்ஹா மரியம். நான்காம் இடம் MHF நிஹா. இந்த மாணவ செல்வங்களுக்கான பரிசிலை எமது நிஹாப் ஆசிரியர் அவர்கள் இப்பொழுது வழங்கி கௌரவிக்கின்றார்கள். இந்த பதக்கங்களை இப்பொழுது அணிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நிகழ்ச்சி இலக்கம் 7 முதலாம் இடம் LH ஷஹாமத் சதா. இரண்டாம் இடம் இர்ஃபா குல்தும். மூன்றாம் இடம் AF மின்ஹா மரியம். நான்காம் இடம் MHF நிஹா. இந்த மாணவ செல்வங்களுக்கான பதக்கங்கள் ஒரு ஆளுக்கு 2 சாக்லேட் கிடைச்சிருக்கு. சரி, நிகழ்ச்சி இலக்கம் 8 நிகழ்ச்சி இலக்கம் 8 இன்னும் ஸ்போர்ட்ஸ் இருந்தா பிள்ளைகள் செய்யும் போல இருக்கு. நிகழ்ச்சி இலக்கம் 8 ஃபிஷிங். இந்த நிகழ்ச்சியிலே முதலாம், இரண்டாம், மூன்றாம், நான்காம், ஐந்தாம் இடங்களை பிடித்த மாணவ செல்வங்கள். மாணவ செல்வன் MR அயான். இரண்டாம் இடம் AS லஹீஸ் அஹமட். AS லஹீஸ் அஹமட். மூன்றாம் இடம் S ஹுதைப் அஹமட். நான்காம் இடம் MF அஃபாஸ் அப்துல்லா. ஐந்தாம் இடம் MH ஹமாஸ் ஹாதி. இந்த மாணவ செல்வங்களுக்கான
பதக்கங்களையும் அணிவிக்க எமது நிகாப் ஆசிரியர் அவர்கள் இப்பொழுது அம்பாறை மாவட்ட பிராந்திய சூரா சபையினுடைய உறுப்பினர், எமது கல்முனை பிராந்தியத்துடைய சூரா சபை உறுப்பினராக இருக்கின்ற ஆசிரியர் நிகாப் அவர்கள் இப்பொழுது இந்த பதக்கங்களை அணிவிக்கின்றார்கள். మందికి పోయింది இந்த மாணவ செல்வங்களுக்கு பதக்கங்களை அணிவித்த எமது நிகாப் ஆசிரியர் அவர்களுக்கு எங்களது உளமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். நிகழ்விலே அடுத்து மாணவ செல்வங்களுக்கு பதக்கங்களை அணிவிக்க நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். ஒரு இரும்பு பெண்மணி, கல்முனை அஸ்ஸஹரா வித்யாலயத்துடைய அதிபர் MHSR மஜீடியா LLB அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த மாணவ செல்வங்களுக்கு பதக்கங்களை அணிவிக்க நிகழ்ச்சி இலக்கம் 9 முதலாமிடம் மாணவ செல்வி LH ஷஹாமத் சதா, இரண்டாம் இடம் MA ஹிதாஃபத் ஹனீன், மூன்றாம் இடம் I இர்ஃபா குல்தும், நான்காம் இடம் MRF ஐரா, ஐந்தாம் இடம் JF ஜஹைசா இசால், JF ஜஹைசா இஷால். இந்த மாணவ செல்வங்களுக்கான பதக்கங்கள் இப்பொழுது அணிவிக்கப்படுகிறது. தாருல் அர்கம் முன்பள்ளி பாடசாலையுடைய 21வது ஆண்டு பூர்த்தி விழா நிகழ்வுகள் இப்பொழுது சிறப்பாக இடம்பெற்று முடிந்திருக்கிறது. ஸ்போர்ட்ஸ் நிகழ்வுகள் பிளே ரன் ஷைன் என்ற மகுட வாசகத்தோடு அடுத்து நிகழ்ச்சி இலக்கம் 10 இந்த மாணவ செல்வங்களை அன்போடு அழைக்கின்றோம். முதலாம் இடம் ஐ ஆயிஷா ஜீனத், இரண்டாம் இடம் NF ஷஃபியா, மூன்றாம் இடம் MSF ஹம்தா, நான்காம் இடம் MN ஐஷா, ஐந்தாம் இடம் NA மாசா மஹ்னத். எமது அஸ்ஸஹரா வித்யாலயத்துடைய அதிபர் MHSR மஜீடியா LLB அவர்கள் இப்பொழுது இந்த பதக்கங்களை மாணவ செல்வங்களுக்கு அணிவிக்கின்றார்கள். இந்த பதக்கங்களை மாணவ செல்வங்களுக்கு அணிவித்த எமது அன்புக்குரிய ஆசிரியை அதிபர் கல்முனை அஸ்ஸஹரா வித்யாலயத்துடைய அதிபர் MHSR மஜீடியா LLB, டிப்ளமா இன் ஜேர்னலிசம் 2023, 2024, 2025 சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி. அடுத்து சரி, தொடர்ச்சியாக எமது அதிபர் அவர்கள் மாணவ செல்வங்களுக்கான பதக்கங்களை நிகழ்ச்சி இலக்கம் 11 முதலாம் இடம் மாணவ செல்வன் MBA
நாஷிப் கான். இரண்டாம் இடம் MR ரஹ்மி. மூன்றாம் இடம் MI மஹதி அகமது. நான்காம் இடம் NA உமைர் ஹாசிக். இந்த மாணவ செல்வங்களுக்கும் நாங்கள் இப்பொழுது பதக்கங்களை அணிவிக்க நிகழ்ச்சி இலக்கம் 11 அதற்குரிய மாணவ செல்வங்களுக்கான பதக்கங்கள் இப்பொழுது மேடையிலே இப்பொழுது அணிவிக்கப்படுகிறது. இந்த பதக்கங்களை பெற்ற மாணவ செல்வங்கள் இறுதியாக இருக்கின்ற ஃபென்சி ட்ரெஸ் நிகழ்வுக்கு தயாராகுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த மாணவ செல்வங்களுக்கும் இந்த பரிசினை வழங்கிய எமது அதிதிக்கும் நன்றிகள். நிகழ்ச்சியிலே அடுத்து மாணவ செல்வங்களுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவிக்க நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். சக உத்தியோகத்தர் தேசிய நீர் வளங்கள் வடிகால் அமைப்பு சபை மட்டக்களப்பு காரியாலயம் முகாமைத்துவ உதவியாளர் MHM ஃபெரோஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மாணவ செல்வங்களுக்கு பதக்கங்களை அணிவிக்க நிகழ்ச்சி இலக்கம் 12. முதலாம் இடம் I இர்ஃபா குல்தும். இரண்டாம் இடம் AF மின்ஹா மரியம். மூன்றாம் இடம் LH ஜஹாமத் சதா. நான்காம் இடம் MHF நிஹா. இந்த மாணவ செல்வங்களுக்கு இப்பொழுது பதக்கங்கள் அணிவிக்கப்பட இருக்கிறது. எமது தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையினுடைய முகாமைத்துவ உதவியாளர் MHM ஃபெரோஸ் அவர்கள். தாருல் அர்கம் முன்பள்ளி பாடசாலையுடைய 2025ஆம் ஆண்டுக்கான ஸ்போர்ட்ஸ் நிகழ்வு கல்முனை இஸ்லாமாபாத் A2 ஸ்போர்ட்ஸ் பார்க் காம்ப்ளெக்ஸிலே உள்ளகரங்களை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது நிகழ்ச்சி இலக்கம் 13 மாணவ செல்வங்களை அன்போடு அழைக்கின்றோம். 12 மாணவ செல்வங்களுக்கான பதக்கங்கள் அணிவிக்கப்பட்டது. நன்றிகள். அதிதி தொடர்ந்தும் அந்த பரிசினை வழங்க வேண்டும். நிகழ்ச்சி இலக்கம் 13 எமது ஃபெரோஸ் அவர்களுக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு நிகழ்வில் அடுத்து பரிசினை வழங்க ஆசிரியர் ரஜாய் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நிகழ்ச்சி இலக்கம் 13 முதலாம் இடம் மாணவ செல்வன் M ஆஹில். இரண்டாம் இடம் MR அப்துல் ஹாதி. மூன்றாம் இடம் MFM ஷஹீம். நான்காம் இடம் MF அஃபாஸ் அப்துல்லா. இவருக்குரிய பதக்கங்கள் இப்பொழுது ஆசிரியர் ரஜாய் அவர்களின் கரங்களால் இப்பொழுது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. இரண்டாயிரத்தி 26ஆம் ஆண்டுக்கான மாணவ செல்வங்கள் கல்வி நடவடிக்கைகள் நாளைய தினம் எமது கல்லூரியிலே ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. விண்ணப்பங்களை பெற்ற எமது பெற்றோர்கள் மாணவர்களுடன் நாளை காலை எமது பாடசாலைக்கு வருகை தர வேண்டும். விண்ணப்பங்களை பெறாதவர்கள் நாளை எமது காரியாலயத்திலே விண்ணப்பங்களை பெற்று உங்களது மாணவர்களையும் இணைத்துக் கொள்ளலாம், உங்களது பிள்ளை செல்வங்களையும் இணைத்துக் கொள்ளலாம். அந்த மாணவ செல்வங்களுக்கு நாங்கள் நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றோம். நிகழ்ச்சி இலக்கம் 14 முதலாம் இடம் JF ஜஹைசா இசால். இரண்டாம் இடம் MRF ஐரா. மூன்றாம் இடம் MAF ஹம்ரா மரியம். நான்காம் இடம் AF ஆலியா ஜைனப்.
இந்த மாணவ செல்வங்களுக்குரிய பதக்கங்களையும் அணிவிக்க ரஜாய் ஆசிரியர் அவர்கள் இப்பொழுது ரஜாய் ஆசிரியர் அவர்களுக்கு நன்றிகள். நிகழ்ச்சியில் அடுத்து பரிசினை வழங்க நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். ஈஸ்டர்ன் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடைய முகாமைத்துவ பணிப்பாளர் தொழிலதிபர் AWM நவாஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மாணவ செல்வங்களுக்கு இந்த பதக்கங்களை அணிவிக்க. மாணவ செல்வங்கள் நிகழ்ச்சி இலக்கம் 15. முதலாம் இடம் எல் ராஷித் அகமட், மாணவ செல்வன் எல் ராஷித் அகமட். இரண்டாம் இடம் MS அப்துல்லா. மூன்றாம் இடம் AS வாஹிஸ் அகமட். நான்காம் இடம் S ஹுதைப் அகமட். ஐந்தாம் இடம் எல் ஆதிஸ் அகமட். இவருக்குரிய பரிசுகளை வழங்கி கௌரவிக்கின்றார்கள். நிகழ்ச்சி இலக்கம் 15. முதலாம் இடம் ஆல் எல் ராஷித் அகமட். இரண்டாம் இடம் MS அப்துல்லா. மூன்றாம் இடம் AS லஹீஸ் அகமட். நான்காம் இடம் S ஹுதைப் அகமட். ஐந்தாம் இடம் எல் ஆதிஸ் அகமட். இந்த பரிசுகளை இந்த பதக்கங்களை அணிவிக்கின்றார் ஈஸ்டர்ன் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடைய முகாமைத்துவ பணிப்பாளர் தொழிலதிபர் AWM நவாஸ் அவர்கள். நிகழ்ச்சி இலக்கம் 15. அதற்குரிய மாணவ செல்வங்கள் முதலாம், இரண்டாம், மூன்றாம், நான்காம், ஐந்தாம் இடங்களை பெற்ற மாணவ செல்வங்கள். நிகழ்ச்சி இலக்கம் 16. பிக்சர் என் அல்பபெட்டிக். இந்த மாணவ செல்வங்குரிய பரிசுகளையும் எமது தொழிலதிபர்கள் அவர்கள் நவாஸ் அவர்கள் வழங்கி கௌரவிக்கின்றார்கள். முதலாம் இடம் நிகழ்ச்சி இலக்கம் 16. முதலாம் இடம் A ரீனா ஜஹரத். இரண்டாம் இடம் MNF ரியானா. மூன்றாம் இடம் MIF தஸ்கீன் மரியம். நான்காம் இடம் MS அயானா மரியம். ஐந்தாம் இடம் MI இஸ்ஸா ஹனியா. இந்த மாணவ செல்வங்களுக்கான மாணவ மணிகளுக்கான பதக்கங்களும் எமது ஈஸ்டர்ன் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடைய முகாமைத்துவ பணிப்பாளர் தொழிலதிபர் AWM நவாஸ் அவர்கள். அந்த பதக்கங்களை அணிவித்த ஈஸ்டர்ன் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தினுடைய முகாமைத்துவ பணிப்பாளர் தொழிலதிபர் AWM நவாஸ் அவர்களுக்கு எங்களது உளமார்ந்த நன்றிகள். நிகழ்வில் அடுத்து மாணவ செல்வங்களுக்கான பதக்கங்களை அணிவிக்க நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். இஸ்லாமாபாத் சிரேஷ்ட சமுர்த்தி உத்தியோகத்தர் IL ஆர்சுடீன் அவர்கள் இவ்வளவு மாணவ செல்வங்களுக்கான பதக்கங்களை அணிவிக்க மாணவ மணிகளை அன்போடு அழைக்கின்றோம். நிகழ்ச்சி இலக்கம் 17. நிகழ்ச்சி இலக்கம் 17 MUM ஹாஃபிஸ் முதலாம் இடம். MUM ஹாஃபிஸ் முதலாம் இடம். இரண்டாம் இடம் MH ஹமாஸ் ஹாதி. மூன்றாம் இடம் MSM யஹ்யா.
நான்காம் இடம் MRM அயான், ஐந்தாம் இடம் MTM ஐயாஸ். நிகழ்ச்சி இலக்கம் 17 அதற்குரிய மாணவ செல்வங்களுக்கான பதக்கங்கள் இப்பொழுது மேடையிலே. தாருல் அர்கம் முன்பள்ளி பாடசாலையுடைய 21வது ஆண்டு பூர்த்தி விழா நிகழ்வுகள் ஸ்போர்ட்ஸ் நிகழ்வாக அமைந்திருக்கிறது. அந்த நிகழ்வுக்குரிய வெற்றி பெற்ற மாணவ செல்வங்களுக்குரிய பதக்கங்கள் அணிவிக்கின்ற நிகழ்வு இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி இலக்கம் 18 அந்த மாணவ செல்வங்களையும் அன்போடு மேடை கலைக்கின்றோம். நிகழ்ச்சி இலக்கம் 18 முதலாம் இடம். நிகழ்ச்சி இலக்கம் 18 முதலாம் இடம் RZ ஆலியா மெஹரின் மாணவ செல்வி. இரண்டாம் இடம் MR ஐஷத் மிஹரா. மூன்றாம் இடம் NF ஷஃபியா. நான்காம் இடம் NF ஃபதீனா நபிஹா. 4 மாணவ செல்வங்கள் நிகழ்ச்சி இலக்கம் 18 இணைந்திருந்தார்கள். அந்த மாணவ மணிகளுக்கான பரிசில்களும் இப்பொழுது எமது சிரேஷ்ட சமுர்த்தி உத்தியோகர் IL அரசுதீன் அவர்களின் கரங்களால் மாலை அணிவிக்கப்படுகிறது. இந்த நிகழ்வோடு பயணித்த எமது கௌரவ அதிதி சிரேஷ்ட சமுர்த்தி உத்தியோகர் IL அரசுதீன் அவர்களுக்கு எங்களது உளமார்ந்த நன்றிகள். இப்பொழுது புகைப்படம் எடுக்கப்படுகிறது. இப்பொழுது அந்த பரிசில்களை வழங்கி கௌரவித்த எமது சிரேஷ்ட சமுர்த்தி உத்தியோகர் IL அரசுதீன் அவர்களுக்கு எங்களது உளமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கொண்டு அடுத்த பதக்கங்களை அணிவிக்க எமது பிரதம அதிதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்துடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் கணக்கீடு கலாநிதி MH நிஜாம் PhD சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இப்பொழுது மாணவ செல்வங்களுக்கான பதக்கங்களை அணிவிக்க ஃபேன்சி ட்ரெஸ் அதற்குரிய மாணவ செல்வங்கள் ரெடியான மாணவ செல்வங்களை மைதானத்துக்குள்ளே பெருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அரங்குக்குள்ளே பெருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது நிகழ்ச்சி இலக்கம் 19 முதலாம் இடம் MH அப்துல்லா. இரண்டாம் இடம் RM ஆதிக். மூன்றாம் இடம் MI மஹதி அகமது. நான்காம் இடம் MA சுதைஸ் அகமது. ஐந்தாம் இடம் MRM ஹாமித் ஹசன். இந்த மாணவ மணிகளுக்கான பதக்கங்கள் இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய கணக்கீட்டு சிரேஷ்ட விரிவுரையாளர் டாக்டர் HM நிஜாம் PhD அவர்கள் இப்பொழுது வழங்கி கௌரவிக்கின்றார்கள். எங்களது பிரதம அதிதி அவர்கள் இப்பொழுது மாணவ செல்வங்களுக்கான பதக்கங்களை அணிவிக்கின்ற இந்த இதமான பொழுதிலே அடுத்த நிகழ்ச்சி இலக்கம் 20 நிகழ்ச்சி இலக்கம் 20 4 மாணவ செல்வங்கள். நிகழ்ச்சி இலக்கம் 20 முதலாம் இடம் NA மாசா மஹ்னத். இரண்டாம் இடம் MSF மெஹசீன். மூன்றாம் இடம் ஆயிஷா ஜீனத். நான்காம் இடம் MSF ஹம்தா. இந்த மாணவ மணிகளுக்கான பதக்கங்களையும் எமது பிரதம அதிதி அவர்கள் இப்பொழுது வழங்கி கௌரவிக்கின்றார்கள்.
இந்த அளவோடு இந்த பதக்கங்கள் அணிவிக்கின்ற நிகழ்விலிருந்து நாங்கள் நிறைவு பெறுகின்றோம். இப்பொழுது ஃபென்சி ட்ரெஸ் அதற்குரிய மாணவ செல்வங்கள் அரங்குக்குள்ளே பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த மாணவ மணிகளுக்கு இந்த பதக்கங்களை அணிவித்த இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் டாக்டர் HM நிஜாம் சார் அவர்களுக்கு உளமார்ந்த நன்றிகள். இவ்வளவும் எமது பிரதம அதிதி அவருடைய உரையினை வழங்க வேண்டும். நிகழ்விலே பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் டாக்டர் HM நிஜாம் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் ஒரு சிறிய உரையினை வழங்குவதற்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இந்த தாருல் அர்கம் முன்பாடசாலையினுடைய இந்த பரிசளிப்பு விழா மற்றும் விளையாட்டு போட்டிகளை நடாத்தி கொண்டிருக்கும் தாருல் அர்கம் முன்பள்ளி என்னுடைய பிரதான இயக்குனர் சகோதரர் நண்பர் அமீர் அவர்களை நன்றி கூர்ந்தவனாக, மேலும் இங்கு வந்து வருகை தந்திருக்கக்கூடிய அஸ்வரா வித்யாலயத்தினுடைய அதிபர் அன்புக்குரிய மஜீதியா பிரின்சிபல் அவர்களை விழித்தவனாக, சார் இஸ்மாயில் சார் அவர்களை விழித்தவனாக, நிஜாமுடீன் சார், எங்களுடைய சாதிக் சார், ஃபிரோஸ், நவாஸ், எங்களுடைய அரசுடீன் எல்லோரையும் விழித்தவனாக, இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் மற்றும் அனைத்து நண்பர்களையும் விழித்தவனாக, இந்த நேரம் பேசுவது உண்மையாக பொருத்தமில்லை. ஏனென்றால் பசிக்கின்ற நேரம். நான் கூடுதலாக பேசினால் இப்போ எல்லாரும் ஏசி போட்டுருவீங்க. ஆகவே நான் பேசவில்லை. ஆகவே இங்கு என்றும் இல்லாதது போல சிறந்த முறையில் இந்த நிகழ்ச்சிகளை ஒழுங்கமைத்த அனைத்து தாருல் அர்கம் முன்பள்ளி பாடசாலையினுடைய ஆசிரியர்கள், இயக்குனர் அனைவரையும் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றேன். அதனுடைய ஒவ்வொரு விளையாட்டுகளும் சிறந்த முறையில் வடிவமைக்கப்பட்டிருந்தன. அவற்றில் பல செய்திகள் இருந்தது. இந்த விளையாட்டுகள் உண்மையில் பிள்ளைகளுடைய மதிநுட்பத்தை விருத்தி செய்யக்கூடிய விளையாட்டுகளாகும். அவை இத்தகைய விளையாட்டுகளை நீங்கள் வீடுகளிலும் விளையாடலாம். பிள்ளைகளுக்கு வீடுகளிலும் நாங்கள் விளையாடி கற்றுக் கொடுக்கக்கூடியது தீர்மானம் எடுத்தல், மற்றவர்களோடு சேர்ந்து இயங்குதல், அதே போல் வளங்களை எவ்வாறு பயன்படுத்துதல் என்கின்ற விடயம் எல்லாவற்றும், அதே மிக முக்கியமாக தீர்மானம் எடுத்தல், அதேபோல் ஒர்க்கிங் டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கொடுக்கப்படக்கூடிய தகவல்களை கருத்தில் எடுத்து பணியாற்றுதல் போன்ற பல விடயங்களை உள்ளடக்கியதாக இந்த விளையாட்டுகள் காணப்பட்டன. ஆகவே அந்த விளையாட்டுகள் உங்களுடைய அன்றாட வீட்டு சூழலிலும் நாங்கள் இந்த விளையாட்டுகளை பயன்படுத்தி எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் பயிற்சி அளிக்க முடியும் என்கின்ற செய்தியையும் கூறியவனாக, இந்த நிகழ்ச்சியில் வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் விழித்து, குறிப்பாக இன்றைய நிகழ்ச்சியில் தங்களுடைய திறன்களை வெளிக்காட்டிய அந்த மாணவ செல்வங்களை விழித்தவனாக அந்த குழந்தைகளை அன்போடு விழித்து அவர் எல்லோருக்கும் நன்றி கூறி நான் விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிகழ்விலே உரையாற்றி விடைபெற்றிருக்கின்ற இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி HM நிஜாம் சார் அவர்களுக்கான கௌரவம் இப்பொழுது எமது அதிதிகள் புடைசூழ எமது தாருல் அர்கம் அகாடமியினுடைய பணிப்பாளர் அவர்களுடைய இன்று பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் கலாநிதி HM நிஜாம் PhD அவர்கள் 4 வருட காலத்துக்கு மேலாக ஆஸ்திரேலியாவில் தனது கலாநிதி பட்டப்படிப்பை முடித்துக்கொண்டு அண்மையில் நாடு திரும்பி தனது சேவையை மீண்டும் இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் சிரேஷ்ட விரிவுரையாளராக பதவியை தொடர்ந்திருக்கிறார்.
அவரை நாங்கள் இலங்கை ஜமாஅத்தே இஸ்லாமியின் சார்பிலும் தாருல் அர்கம் நிறுவனத்தின் சார்பிலும் கௌரவிப்பதற்கான ஏற்பாடு நாங்கள் செய்திருக்கின்றோம். அவை அந்த வகையில் அந்த கௌரவ நிகழ்வு தற்பொழுது இடம்பெறும். இப்பொழுது இந்த கௌரவம் ஏற்றுக்கொள்வதற்காக எமது நிகழ்வுடைய பிரதம அதிதி இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்துடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் டாக்டர் கலாநிதி HM நிஜாம் PhD அவர்கள் இப்பொழுது எமது அதிதிகள் புடைசூழ இந்த நிகழ்வு மேடையிலே இப்பொழுது அரங்கிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வோடு நாங்கள் இணைந்து கொள்கின்றோம். நிகழ்வோடு இணைந்திருந்த அத்தனை அதிதிகளுக்கும் ஒட்டுமொத்தமான நன்றிகள். ஏற்றுக்கொண்ட எமது பிரதம அதிதிக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். மிச்ச நிகழ்ச்சி அதை நாங்கள் ஸ்டேஜில் செய்ய போகிறோம். சரி, அவ்வளோ கிரவுண்ட் மாணவ செல்வங்கள், I am Ayan. Traffic light. I am a traffic light. I have 3 lights. Red says stop, yellow says wait, and green says go. Thank you. தேங்க்யூ வெரி மச். அடுத்து மற்றொரு மாணவி இங்கே வருகின்றார். நான் பச்சைக்கிளி, என் சிறகுதான் என் சுரநிலா, என் ஒவ்வொரு குரலும் இசையாக பறக்கும், நான் விண்மீன்களோடும் பேசுவேன், என் ஒவ்வொரு குரலும் இசையாக பறக்கும். நன்றி. அடுத்து டாக்டர். அஸ்ஸலாமு அலைக்கும். I am Afas Abdullah. I am a doctor. Thank you. அவருக்கும் நாங்கள் நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றோம். ஸ்ட்ராபெரி வந்திருக்கிறது, பார்ப்போம். ஆம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பேர் அஸ்மத். மின்னல் இந்த இடிமின்னல் இல்லாமல் மழை இல்லை. இல்லாமல் வாழ்க்கை இல்லை. நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றோம். அடுத்து மரம் வந்திருக்கிறது, ட்ரீ. நான் மரம், நான் பூ, காய், கனி, பழம் தருவேன், நிழல் தருவேன். நன்றி அஸ்ஸலாம். நன்றி, நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றோம். அடுத்து ஸ்ட்ராபெரி. I am Princess Fatima Fadina Nabia. I live in the palace. நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றோம். அடுத்து Hello everyone. அந்த மாணவனுக்கு நாங்கள் நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றோம். அடுத்து ஒரு டாக்டர் வந்திருக்கின்றார், இன்ஜினியர் வந்திருக்கின்றார். And Bismillahirrahmanirrahim. என் பேரு தியானா, நான் டாக்டர். நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றோம். அடுத்து ஒரு பொறியியலாளர், இன்ஜினியர் வந்திருக்கின்றார். அந்த Assalamu alaikum. Good morning everyone. I am Laish Ahmed. I am a civil engineer. I construct buildings, roads and bridges. I will do my best my career. Thank you. தேங்க்யூ வெரி மச். அடுத்து மற்றொரு
இந்த புள்ளையில சைட்டா மழை வருது My name is Rilwan Zainab Palia Mehri. I am a business lady. I love my work. போட்டோ Bye. நன்றி. அடுத்து இந்த புள்ளை அங்க போங்க. Good morning. My name is Abdullah. I am a soldier. I fight for my country. Thank you. தேங்க்யூ வெரி மச். அடுத்து அந்த போட்டோ முடிய கொடுங்க. போட்டோ Good morning, everybody. I am the police officer. I like to work on a cycle. I work hard for Srinanga. Thank you. தேங்க்யூ வெரி மச். மற்றொரு போட்டோ முடிய Good morning, everyone. My name is Atika. I am police. தேங்க்யூ. அடுத்து சைடு மழை பிடிச்சிட்டு Good morning, everyone. My name is Shishal. I am a doctor. I work in a hospital.